சுந்தரகாண்டம் 51வது சர்க்கம். ஹனுமான் ராவணனுக்கு உபதேசித்தல். தனித்திருந்தும் மிகுந்த பராக்கிரமம் உள்ள ராவணனுக்கு அஞ்சாமல் தான் செய்யும் ஹிதோபதேசம் அவனுக்கு நிச்சயம் சினத்தை மூட்டும் என்று தெரிந்தும் ஹனுமான் ராவணனுக்கு இவ்வாறு சொன்னார். ஓ ராட்சச ராஜனே, கிஷ்கிந்தையின் மன்னன் சுக்ரீவன் என்னை இங்கு அனுப்பினார். அவர் தங்கள் க்ஷேமத்தை விசாரிக்கச் சொன்னார். தங்களை உடன்பிறப்பாக எண்ணும் சுக்ரீவன் சொல்லி அனுப்பிய விஷயங்கள் உங்களுக்கு க்ஷேமத்தை தரக்கூடியவை, அறம் பொருளென்ற புருஷார்த்தங்களுக்கு ஏற்புடையவை. எனவே தயவு செய்து கவனமாக கேளுங்கள். தேஜஸில் இந்திரனுக்கு ஒப்பான இணையற்ற சதுரங்க பலம் பெற்ற தசரதர் என்ற மன்னர் பிரஜைகளை தன் சொந்த பிள்ளைகளாக நினைப்பவர். அவர் ஜேஷ்ட புத்திரனே ராமர். அவர் மிகுந்த தேஜஸ்வி, அதிவீரர், அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருபவர், அருளின் வடிவம், தவறு செய்பவர்களை ரட்சிக்கவும் தெரிந்தவர். அவர் தந்தையின் ஆணையை ஏற்று இளவலோடும் மனைவி சீதையோடும் தண்டக வனத்தில் பிரவேசித்தார். அங்கு சாத்வீமணியான அவர் மனைவி சீதை காணாமல் போய்விட்டார். அவர் மகாத்மாவான ஜனகரின் மகள். சீதையின் பிரிவால் துயரற்ற ராமரும் இளவல் லக்ஷ்மணனும் அவரை தேடியபடி ருஷிமுக பர்வதத்திற்கு வந்தனர். அங்கு சுக்ரீவனோடு நட்பு கொண்டனர். சுக்ரீவன் சீதையை தேடும் விஷயத்தில் உதவுவதாக வாக்களித்தார். சுக்ரீவனின் தமையன் வாலியை வதைத்து ராமன் சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தா ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். சுக்ரீவன் ஆணையின்படி வானர சேனைகள் பூமியில் எல்லா திக்குகளிலும் சீதையை தேடிச் சென்றனர். ஓ ராவணேஸ்வரா, தாங்கள் சாஸ்திரங்களை அறிந்தவர், பெறுதற்கரிய வரங்கள் பலவற்றை பெற்றவர். பிறர் மனைவியை அபகரிக்கும் பலாத்காரம் செய்வது தங்களுக்கு அழகல்ல. தங்களைப் போன்ற அறிஞர் அறத்திற்கு விரோதமான அழிவுக்கு காரணமான காரியங்களில் ஈடுபடலாமா? ராமனால் ஆணையிடப்பட்டு லட்சுமணன் பானங்களை பொழிந்தால் தேவ அசுரரும் தாங்க மாட்டார்கள். ராமருக்கு கெடுதல் செய்து எவனும் வாழ்ந்துவிட முடியாது. எனவே தங்களுக்கு பரம மங்களத்தை கொடுக்கும் என் வார்த்தைகளை கேட்டு சீதையை ராமனிடம் ஒப்படைத்து விடுங்கள். உங்கள் குலம் தழைக்கும். வெகு சிரமப்பட்டு சீதையை கண்டேன். மேலும் என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு ராமனின் ஆணையை எதிர்பார்த்திருக்கிறேன். துக்கத்தில் இருக்கும் சீதையை எடுத்து வந்தது 5 தலை நாகத்தை மடியில் கட்டிக்கொண்டது போன்றதே. சீதைக்கு மாசு ஏற்படுத்தி அவரை அடைய நினைத்தால் அது விஷம் கலந்த அன்னத்தை உண்டு உயிர் வாழ நினைப்பதற்கு ஒப்பானது. கடுமையான தவத்தால் பெற்ற சிறப்புகளையும் சிறந்த தர்மங்களையும் உறுதியான இந்த சரீரத்தையும் ஆயுளையும் பெருத்த செல்வ வளத்தையும் சீதையின் பொருட்டு அழித்து கொள்வது முறையா? நான் மரணமற்ற வாழ்வை வரமாக பெற்றவன் என்று தாங்கள் தங்களை பற்றி எண்ணி இருக்கலாம். தங்கள் வரத்தில் அடங்காதவன் சுக்ரீவன். அவனிடமிருந்து எவ்வாறு தப்புவீர்கள்? தர்மம் சுகத்தை தரும், அதர்மம் துக்கத்தைத்தான் தரும். இரண்டையும் ஒன்றாக அனுபவிக்க முடியாது. தாங்கள் செய்த தர்மத்தின் பயனெல்லாம் சீதையை கவர்ந்ததால் தீர்ந்துவிட்டன. தாங்கள் செய்த அதர்ம பலனை மிஞ்சியுள்ளது. நான் சொல்வதை அற்ப குரங்கின் பேச்சென்று தள்ளிவிட வேண்டாம். ஜனஸ்தானத்தில் 14,000 வீரர்கள் ராமனால் மடிந்ததையும் வாலி ஒரே பாணத்தால் மாண்டதையும் ராம சுக்ரீவ ஐக்கியதையும் எண்ணி பார்த்து நலம் தரும் காரியத்தில் ஈடுபடுங்கள். சீதா தேவியை ராமரிடம் ஒப்படையுங்கள். இங்குள்ள அரக்க சேனையை அழிக்க நான் ஒருவனே போதும். சீதை இலங்கையை அழிக்க வந்த காளாஸ்திரி என்பதை மறக்க வேண்டாம். ஸ்ரீராமனின் சினமும் சீதையின் பதிவிரதிய மகிமையும் இலங்கையை அழித்துவிடும். தாங்களும் சுற்றத்தோடு அழிந்து இலங்கையையும் அழிக்க வேண்டாம். என்னை நீ சாமானியமான வானரமாக எண்ண வேண்டாம். சத்திய சந்தரான ராமரின் அடிமையான நான் சொல்வது பொய்யாகுமா? ஸ்ரீராமர் இந்த பிரபஞ்சத்தை ருத்ர ரூபம் தாங்கி அழிக்கவும் வல்லவர், பிறகு படைக்கவும் வல்லவர். ராமரை எதிர்த்து போரிடும் ஆற்றல் மிக்கவர் எவ்வுலகிலும் இல்லை. பெருமை மிக்க ராமருக்கு தீங்கு செய்து பிழைக்க முடியாது. நெற்றிக்கண்ணால் மன்மதனை எரித்தவர், திரிபுர தகனம் செய்த ருத்ரனுக்கு இது அரிதா என எண்ண வேண்டாம். ருத்ரன் பகைவர்கள் அபராதிகள். ஆனால் ஸ்ரீராமர் சர்வ மங்கள சுரூபி, பிரம்மாவும் கர்ம வசப்பட்டவர். எனவே அவரும் ஸ்ரீராமனை எதிர்க்க முடியாது. எனவே நீ உன் தீய எண்ணத்தை மாற்றிக்கொள். இவ்வாறு ஹனுமான் கூறிய ஹித வசனங்களை கேட்டு அகம்பாவம் மிக்க ராவணன் கோபத்தால் சீறி இந்த குரங்கை கொன்றுவிடுங்கள் என ஆணையிட்டான். 51வது சர்க்கம் முற்றிற்று. 52வது சர்க்கம். விபீஷ்ணன் ராவணனை தடுத்தது.
ராவணன் சினத்தால் ஹனுமனை கொல்ல ஆணையிட்ட செயல். ராவணன் தம்பி விபீஷணனுக்கு சம்மதம் இல்லை. தன் எஜமானனின் வார்த்தைகளைத்தான் தூதுவன் சொல்வான், அவன் மேல் குற்றமில்லை என எண்ணிய விபீஷணன் அண்ணன் ராவணனை அணுகி அவனை புகழ்ந்து அவனுக்கு பழிநேரா வண்ணம் செயல்படத்தக்க வார்த்தைகளை சொல்லலானான். அண்ணா, சினத்தை விட்டு பொறுமையோடு சிந்திக்க வேண்டும். நன்மை தீமைகளை ஆய்ந்து பார்க்கும் மன்னர்கள் தூதுவனை கொல்ல மாட்டார்கள். தூதுவனை கொல்வது ராஜ தர்மத்திற்கு முரணானது. ராஜ தர்மம் தெரிந்த அறிஞன் தாங்கள் தூதுவனுக்கு எது தகுமோ அந்த வகையில் தண்டியுங்கள். தம்பியின் பேச்சு ராவணனுக்கு மேலும் சினத்தை மூட்டியது. பாவிகளை கொல்வது பாவம் அல்ல, பாவச் செயல் புரிந்த இந்த குரங்கை கொல்வதில் பாவம் இல்லை என்றான். அண்ணனின் பொருத்தமற்ற பேச்சை கேட்டு விபீஷணன் பொருள் பொதிந்த வார்த்தைகளை சொல்லலானான். அண்ணா, தூதுவனை கொல்வது முறையல்ல. இந்த குரங்கு செய்த கெடுதலுக்கு தண்டனை தர வேண்டியதே. ஆனால் தூதுவனுக்கு விதிக்கப்பட்ட தண்டனைகள் பல உண்டு. அங்கங்களை சிதைக்கலாம், சவுக்கால் அடிக்கலாம், தலையை முண்டனம் செய்யலாம், சூடு போடலாம். ஆனால் கொல்வதென்பது கூடாத செயல். தங்களைப் போன்ற தர்மசாஸ்திர அறிவிலோ ஆசாரத்திலோ சாஸ்திரங்களை அனுசரிப்பதிலோ சிறந்தவர் யாரும் இல்லை. இந்த வானரத்தை அனுப்பியவரைத்தான் தண்டிக்க வேண்டும். மேலும் இந்த குரங்கை கொன்றுவிட்டால் கடல் கடந்து பகைவர் இங்கு வரமாட்டார். இவன் சென்றால்தான் அந்த ராஜபுத்திரர்கள் செய்தி அறிந்து இங்கு வருவார்கள். அவர்களோடு நீங்கள் செய்யும் போரை தடுக்க வேண்டாம். தங்களால் கோடிக்கணக்கான கிங்கரர்கள் காக்கப்பட்டிருக்கின்றனர். இப்போது தங்கள் உத்தரவு பெற்ற சேனையின் ஒரு பகுதி போருக்கு சென்று எதிரிகளுக்கு தங்கள் பெருமையை காட்டுவதே நல்லது. ராட்சசேந்திரனான ராவணன் சற்றே சிந்தித்து தம்பி விபீஷணனின் பேச்சை ஏற்றுக்கொண்டான். 52வது சர்க்கம் முற்றிற்று.